தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுதினம் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடக்க இருக்கிறது. இதற்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைகிறது. வாக்குப்பதிவை அமைதியாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மக்களவை தொகுதி தேர்தலை ஒட்டி வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் விநியோகத்தை தடுக்க சட்டமன்ற தொகுதி வாரியாக 3 குழுக்கள் வீதம் தேர்தல் பறக்கும் படைகள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் 36 குழுவினர் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 24 மணி நேரமும் இந்த குழுவினர் கண்காணித்து வருகின்றனர். இது தவிர 6 வீடியோ கண்காணிப்பு படைகளும் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாவட்டத்தில் நேற்று காலை வரை மொத்தம் 2,50,35,270 ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அப்படி இருந்தும் கூட இன்று குமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அருகே முள்ளூர் துறையில் பாழடைந்த ஐஸ் கட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய மது பாட்டிலில் பதுக்கி வைத்திருப்பதாக புதுக்கடை போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. அந்த அடிப்படையில் போலீசார் அந்த தொழிற்சாலையில் நடத்திய சோதனையில் சுமார் 10 லட்சம் மதிப்பிலான 7,000 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்று பல இடங்களில் மது பாட்டில்கள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த மது பாட்டில்களை பதுக்கி வைத்தது யார் என்று போலீசார் தற்போது விசாரித்து வருகின்றனர். ஆபிரகாம்.